அனைவருக்கும் வணக்கம். கதவை திற காற்று வரட்டும் என்பது பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளின் புகழ்பெற்ற வாசகம். அதுபோலத்தான் கதவை திறந்து வையுங்கள். கூட்டணி பேச யாரும் வரவில்லை என்றாலும் காற்றாவது வரட்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முன்னாள் ஆளும் கட்சியான அதிமுக. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பாக சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவே அதிமுக நடத்திய இந்த கூட்டத்தில் யாரும் பங்கேற்கவில்லை. அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைக்க எந்த ஒரு பெரிய கட்சியும் வரவில்லை, சிறிய கட்சியும் இதுவரை வரவில்லை. முக்கியமாக தேமுதிக, பாமக இரண்டும் அதிமுகவுடன் ஆலோசனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரண்டு கட்சிகளும் இதுவரை அதிமுகவிடம் நேரடியாக ஆலோசனை செய்யவே இல்லை. இப்படி கூட்டணி அமைக்க அதிமுக திணறுவதற்கு அது தவறான நேரத்தில் எடுத்த தவறான முடிவுதான் முக்கிய காரணம். ஆம், நடைபெறப் போவது நாடாளுமன்ற தேர்தல். களத்தின் ஒரு பக்கத்தில் சிங்கமாக மோடி நிற்கிறார், இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரும் கூட்டமே நிற்கிறது. அதிமுக மோடியோடு இருக்க வேண்டும் அல்லது எதிரணியினரோடு இருக்க வேண்டும். இரண்டுக்கும் வாய்ப்பு இல்லை என்பதால் களத்திற்கு வெளியே தான் நிற்கிறது அதிமுக. அப்படி இருக்க எந்த கட்சி அதனுடன் கூட்டணி அமைக்கும்? யார் பிரதமர் என்று வாக்கு கேட்க முடியும்? அது தவிர மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமர் ஆவார். பாஜக 400 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்று பாஜகவின் பரம எதிரியான காங்கிரஸை சொல்லிவிட்ட பிறகு அதிமுகவோடு சேர எந்த கட்சிக்குத்தான் விருப்பம் இருக்கும்? எஸ்டிபிஐ கட்சியை தவிர. ஆக இப்போது அதிமுக எடுத்திருக்கும் முடிவு என்பது தற்கொலைக்கு சமம். அதனை செவ்வனை செய்து முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நன்றி.